ஸ்ரீ ராமதூத அங்கதன் அவைக்குள் பிரவேசிக்கின்றார். ஜெய் ஸ்ரீராம். லங்கேசரே, வாலி மைந்தன் அங்கதனான நான் தமக்காக பிரபு ஸ்ரீராமரின் தகவல் தாங்கி வந்தேன். எம் பிரபுவின் எண்ணம் யுத்தத்தை தடுப்பதே. ஸ்ரீராமர் தங்களுக்கு நல்வாய்ப்பொன்றை நல்குகின்றார். ஆற்றிய தவறை ஸ்வீகரித்து சீதா பிராட்டியாரை மரியாதையோடு அனுப்ப வேண்டும். பிராண பிக்ஷை வேண்டி சரண் புக வேண்டும். அங்கதா, நீ என் மித்திரன் வாலியின் புதல்வனாயிராவிடில் இச்சமயம் உன் சிரம் உன் தேகம் பிரிந்து மண்ணில் உருண்டிருக்கும். ராவணா, ஹிருதயம் வியாபித்த ஆணவம் இன்னும் தம்மை விட்டு விலகவில்லையா? ஒன்றை நினைவு கூறுகிறேன். நான் இங்கு வாலியின் புதல்வனாக அல்ல, ராமதூதனாக வேடம் தரித்து வந்துள்ளேன். உன் தந்தையை வதைத்தவனான ராமனுக்கு தூதுவன் என கூற வெட்கமாக இல்லை? என் தந்தை வாலி அதர்ம வழியில் சென்றவர். ஆனால் பிரபு ஸ்ரீராமர் அவரை மாய்த்து அதர்மத்தை அழித்தார். தம் அழிவும் அவர் கரம் கொண்டு நிகழும். அவரின் தர்ம பத்தினியை இக்கணமே அவரிடம் ஒப்படைத்துவிடு. வாலியின் மைந்தா, துச்ச வானர சேனையின் பலத்தை கொண்டு ராவணனை வென்று விடலாம் என்று கனவு காண்கிறானா ராமன்? வானரனே, பாலகனாய் விளங்கும் நீ வீரவசனம் உரைக்காதே. மன்னிப்பு கோரும் எண்ணம் இருந்தால் பிராண பிக்ஷை வேண்டும்படி சந்நியாசி ராமனிடம் சென்று கோரும். உயிர் பிச்சை நல்குவான் ராவணன். லங்கேசா, உன்னில் உறைந்துள்ள பெரும்பலம் எண்ணி அகம்பாவம் கொள்ளாதே. அகிலத்தில் பிறப்பவன் தம் வாழ்வினில் பெரும் பலசாலியாக விளங்கினாலும் பிறப்பவை அனைத்திற்கும் இறப்பானது சாஸ்வதம். இவ்வகையில் வீற்றிருக்கும் நீயும் மற்றவர்களும் அவரவர் பலம் பராக்கிரமம் எண்ணி ஆணவம் கொண்டுள்ளீர்கள். பிரபு ஸ்ரீராமரை வெற்றி கொள்வதற்கு முன் இவ்வகையில் வீற்றுள்ள பலசாலி ஒருவன், பராக்கிரமம் கொண்டவன் அங்கதன் காலை அங்குளம் அசைக்க வேண்டும். நான் ராமதூத அங்கதன் பிரபுவின் சார்பாக வாக்களிக்கின்றேன். அசைத்தால் என் ராமர் தன் தோல்வி ஏற்று லங்கையை நீங்குவார். ஜெய் ஸ்ரீராம். ராவணன் ஆணவம் அழித்திடும் எண்ணத்தில் அங்கதன் சபைதனில் சூளுரைத்தானே. லங்கேசா, நீ தேவர்கள், தானவர், யக்ஷர், கந்தர்வர், நாகர் அனைவரையும் வென்று திரிலோகபதி எனும் ஆணவம் கொண்டுள்ளாய். ஆனால் உனதிந்து அவையில் அங்கதன் காலை அங்குளம் அசைக்கும் வீரம் ஒருவரிடத்திலும் ஏன் இல்லை? ஏறுமுகம் கொண்ட உனது மாவீரம் என்று வீழ்ச்சி உற்றதா? அசுர நகரம் லங்கையில் அனைவரும் கோழையாய் மாறினரா? ஒரு வானரன் அறைகூவல் ஏற்க துணிவிழந்தனரா?
ஏளனம் புரிந்த அசுரர் கூட்டம் அங்கதன் காலை அசைக்க திணறியதே. முயற்சியில் இறங்கி அசுரர் அனைவரும் தோல்வியை தழுவியே துவண்டு வீழ்ந்தனரே. லங்கேசா, நான் ஒரு சாமானிய வானரன். என் பலத்தின் அடிப்படை காரணம் பிரபு ஸ்ரீராமரே. ஆனால் இந்த ராமதூதன் காலை அசைக்கும் பலம் ராவணன் சபையில் எவரிடத்திலும் இல்லை என தோன்றுகிறது. மேகநாதா, நீ இந்திரனை வென்ற இந்திரஜித்தானாலும் இம்முயற்சி மேற்கொள்ளும் முன் சற்று சிந்திப்பாயாக. அங்கதனான என்னிடம் நீ தோல்வியை தழுவினால் பெற்ற வெற்றி வீணாகும் அல்லவா? அந்த அவமானத்தை உன் மனம் ஏற்குமா? இந்திரனை வென்றே இருமாப்பு கொண்டவன் ராவணன் மைந்தன் மேகநாதனாவான். மாவீரம் கொண்டவன் அங்கதன் காலை அங்குலம் அசைக்கவும் இயலாது திணறினான்.
ஈரைந்து சிரங்கள் 20 கரங்கள் கொண்ட ராவணா, இரு மாப்பினால் மதி இழந்தாயா? புஜபலமற்ற இவர்களை கொண்டா பிரபுவோடு போர் புரிய எண்ணம் கொண்டாய்? வானரனே, என் அவையில் ஆர்ப்பரித்து மரணத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த ராவணன் நாணை ஏற்றி தீ எரியும், அந்த வான் பொழியும், தென்றல் திரியும், நாள் விடியும். காலனும் ராவணன் ஆணைக்கு கட்டுப்படுவான். லங்கேசா, சிந்தித்து தீர்மானிப்பாய். விரைந்த சபையில் என் காலை அசைக்க இயலவில்லை எனில் அடிபணிந்த உன் வீரர்களுக்கு அடிபணிவாயா? சுத்த வீரன் இல்லையெனில் பிரபு ஸ்ரீராமரோடு யுத்தம் எவ்வாறு புரிவாய்? என்னைப் போல் அவரிடத்தில் அநேக வீரர் உள்ளனர். வேண்டாம் லங்கேசா, என் பாதம் பணிய வேண்டியதில்லை. உன்னுடைய நலனையும் அசுரகுல நலனையும் காக்க வேண்டுமெனில் பிரபுவிடம் சரணாகதி அடைந்து பிராண பிக்ஷை வேண்டு. அவர் நீ ஆற்றிய பாவங்கள் அதர்மங்களை மன்னித்தருள்வார். அதோடு உனக்கு பிராணபிக்ஷை நல்குவார். வானரனே, அச்சத்தை விளைவிக்கும் உன் முயற்சி நிச்சயம் தோல்வியுறும். அந்த சந்நியாசி ராமனிடம் சென்று கூறு, நான் வேண்டுவது சமாதானத்தை அல்ல, வீரம் கொண்ட யுத்தத்தை. சென்றுவிடு. நிகழும் யுத்தம் யார் வீரன் யார் கோழை என்பதை புலப்படுத்தும். நிறைந்த சபையில் இந்த ராவணன் ராமனுக்கு அறைகூவல் விடுக்கின்றான். அந்த ராமனும் அவனுடைய வானர சேனையும் ராவணன் கோபாக்னியில் எரிந்து சாம்பலாவர், விண்ணுலகம் சேர்வர். மாதா, நிகழவிருக்கின்ற யுத்தத்தை நம்மால் தடுக்க இயலாதா? சுலோச்சனா, யுத்தத்தில் வெற்றி கொள்வது எவராயினும் தோல்வியை தழுவுவது நங்கைகள் மட்டுமே ஆவர். இந்த சாஸ்வத உண்மை அறிந்திருந்தும் நங்கைகளால் பேரிழப்பை தடுக்க இயலவில்லையே. நாம் அழிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த பெரும் பாவம், அதர்மம், அதோடு அநீதியின் அழிவில் பலியாக போகும் ஜீவன்களை சற்று எண்ணி பாருங்கள். விதவையாகும் நங்கைகள் என்ன தவறிழைத்தனர்? நங்கைகளின் கணவர்கள் யுத்தமெனும் ஜுவாலையால் விழுங்கப்படுவார்கள். சிறுவர்கள் என்ன தவறிழைத்தார்கள்? தந்தையின் ஆசை யுத்தம் நிகழ்ந்தால் வாழ்வில் கிட்டாது போகும் அல்லவா? யுத்தத்தை விட மகத்துவம் வாய்ந்தது அமைதியே ஆகும். ஆனால் ஆணவம் கொண்ட அந்த ராவணன் அராஜகம் புரிகின்றவன். எனது அமைதி வேண்டுகோளை ஸ்வீகரிக்க மறுத்தான். ஆகையால் தர்ம நெறிப்படி நீதியை காத்து ரட்சிக்க அராஜகம் புரியும் அரசனுக்கு நிச்சயம் தண்டனை வழங்க வேண்டும். அதுவே நம் முதற் கடமை. நான் தசரதநந்தன் ராமன் என் குலத்து கௌரவம் காக்க, தர்மத்தை ஸ்தாபிக்க, அனைத்து ஜீவன்களையும் ரட்சிக்க அதர்மியான ராவணன் மீது போர் தொடுப்பேன் என அறைகூவல் விடுக்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம்!
சேனையை கொண்ட சந்நியாசி ராமன் லங்காதிபதி ராவணனை வீழ்த்த எண்ணுகிறான். விரோதியர் மரணமானது நெருங்கிவிட்டது. ஆகையால் தான் அவர்கள் இந்த லங்கை மண்ணில் கால் பதித்துள்ளனர். ஈரமைந்தனை, சந்நியாசியின் அறிவுரை ஏற்று மரங்களில் தாவும் குரங்கினமானது தன்னுடைய உயிரை பலியிடுவதற்கு லங்கை அடைந்துள்ளது. வனவாசி ராமன் பெரும் மூடனாவான். வாழ்வில் அவன் ஏகபத்தினி விரதனாய் வாழ்பவன் என்றறிந்தேன். ஆகையால் தான் சீதை மீது மோகம் கொண்டு அவளை பின்தொடர்ந்து மரணத்தின் வாயிலை அடைந்துள்ளான். பொழுது புலர்ந்தவுடன், கிழக்கில் ஆதவன் உதித்தவுடன் இந்த தர்ம யுத்தமானது ஆரவாரத்துடன் துவங்கும். மேகநாதா, பொழுது புலர்வதற்கு முன்பாக வானரசேனை முழுவதும் அழிந்ததெனும் தகவல் வந்தடைய வேண்டும். மாவீரம் கொண்டவர்களோடு புறப்படு. எங்கு வானரர்கள் உன் விழிக்கு புலப்படுகிறார்களோ அவர்களை அவ்விடமே வதைத்துவிடு. உத்தரவு தந்தையே. நாளை ஆதவன் உதிப்பதற்கு முன் இந்த யுத்தமானது நிறைவடையும். என்ன நேர்ந்தது மகளே? உனது இந்த பதற்றத்தின் காரணம் என்ன? காரணம் அறியேன் மாதா. என் மனமானது மிகுந்த வேதனை கொண்டுள்ளது. அனர்த்தம் நிகழும் என்று எண்ணம் உதிர்க்கின்றது. மாவீரர் இந்திரஜித் மேகநாதன், 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 மாவீரர் இந்திரஜித் மேகநாதன். யுத்தத்தில் தர்மம் அதர்மம், நீதி அநீதி, நல்லவை கெட்டவை என ஏதும் இல்லை. யுத்தத்தின் இலக்கு வெற்றி ஒன்றே. போரிட வருபவன் மண்ணில் வீழ வேண்டும். எதிரியை வீழ்த்த எதுவும் புரியலாம். வானர கூட்டத்தை சதிச்செயல் மூலம் வெல்வதும் யுத்த தந்திரமாகும். நிகழவிருக்கின்ற யுத்தத்தில் விரோதியர் சிரங்களே இந்த மண்ணில் உருண்டோட வேண்டும். வெற்றி இலக்கை அடைய வேண்டும் எனில் வானர சேனையின் வீரர்கள் மண்ணில் விழ வேண்டும். லங்கையின் மேன்மைக்கு அடிப்படை வீரம் கொண்ட அசுரர் கொடிப்படை. போரிட வந்தது வானர சேனை. வந்தவர் உயிருடன் மீண்டு செல்லக்கூடாது. தாக்குதல் துவங்குவதற்கு ஆயத்தமாக உள்ளீர்களா? யுத்தத்தின் விளைவை பற்றி எண்ணி என் மனம் வேதனையுறுகிறது. நான் ரகுநந்தர் பற்றியும் வானர சேனை பற்றியும் கவலை கொண்டுள்ளேன். மாதா, ரகுநந்தர் பற்றிய தகவல் ஏதேனும் உள்ளதா? கவலை களைவாய் மகளே. விவரம் அறிந்து வருகிறேன்.
மகாராஜா, அசுர சேனையானது சதிச்செயல் புரிந்து இரவே நம் மீது தாக்க துவங்கியது. இது காலராத்திரியாகும். இன்று வானரர் அனைவரும் இந்த காலனின் வலையில் வீழ்வார்கள், வானுலகம் செல்வார்கள்.